மதுரையில் துடிப்பான தெய்வங்கள் பல இருக்கிறது. அதுல காவல் தெய்வமா எல்லோரும் வணங்கப்படும் தெய்வம் அப்படின்னு பார்த்தா 18ஆம் படி கருப்பசாமி. இந்த 18ஆம் படி கருப்பசாமி அழகர் மலையில் அழகருக்காக முன்னாடி வாசல்ல காவலுக்கு இருக்கிறார். இவருக்கு உருவமே இல்லாத ஒரு வழிபாடோட அங்க அழகர் மலையானுக்கு காவலாக தன்னுடைய கூர்மையான அருவாவோட அங்க வாசலின் முன்பதில காவலோட இருக்காருங்க. அது இல்லப்பா 18ஆம் படி கருப்புசாமி. நாங்க தமிழகத்தில் பல கருப்புசாமி இருக்கு, எல்லாமே கருப்புசாமி அப்படின்ட்டு தான் கேள்விப்பட்டிருக்கோம். இது நான் 18 படி கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லோருக்கும் தெரிய வேண்டும். அந்த 18 படி அப்படிங்கிறது 18 உயிர்களுடைய சம்பந்தப்பட்டது, 18 உடல்களுடைய சம்பந்தப்பட்டது. 18 பேரை வதம் செய்து அதுக்கு மேல கருப்புசாமி காவலாக அழகர் மலையானுக்கு இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து உங்களை போட்டுக்கிட்டே இருக்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இன்னைக்கு மதுரையில் துடிப்பான தெய்வமாக வீட்டு இருக்கும் 18ஆம் படி கருப்பசாமியுடைய வரலாற்றை பார்த்துருவோம். சேர நாடு கேரளா, இந்த நாட்டில இருந்து ஒரு மன்னர் என்ன பண்றாருன்னா மதுரை சீமைக்கு வராரு. மதுரை சீமையில வந்த உடனே அங்க இருக்கிற அழகர் மலையானுடைய அழகையும் அங்க இருக்கிற ஒரு ஆடம்பரத்தையும் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட உடனே என்ன பண்றாருன்னா நேர அழகர் மலைக்கு கிளம்புறாரு. அங்க போய் அழகு மலையான போய் பார்த்த உடனே அவரை வசீகரம் பண்றாரு அழகு மலையான். அப்படி ஒரு அழகான தோற்றம், அந்த அழகான தோற்றத்தையும் அந்த அழகான நகையுடைய ஆபரணங்களையும் பார்த்த உடனே அந்த சேர மன்னனுக்கு ஒரு ஆசை வருகிறது. எப்படியாச்சும் இந்த சிலையையும் இந்த ஆபரணங்களையும் களவாடி செல்ல வேண்டும் அப்படி சொல்லி முயற்சி பண்றாரு. முயற்சி பண்ணா அத்தனை முயற்சிகளும் தோல்வி அடையுது. தோல்வி அடைந்த உடனே என்ன செய்யலாம் சொல்லி கேரளாவுக்கு திரும்புறார். கேரளாவுக்கு திரும்பி கேரளாவில் போய் தன்னுடைய மண்டை போட்டு குழப்பிக்கிருக்காரு. என்ன செய்வோம், எப்படியாச்சும் அந்த அழகான ஒரு அழகு மலையான களவாடிட்டு வரணும். அங்க இருக்கிற ஆபரணங்கள், அவருக்கு அனுமதித்த ஆபரணங்கள் ஃபுல்லா அவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்கு, எப்படியாச்சும் அதை தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி பிளான் போடும்போது அப்பதான் அவர்களுக்கு ஒரு 18 நம்பூதிரிகளை இதுக்காக பயன்படுத்துகிறார். அந்த 18 நம்பூதிரிகளையும் கூப்பிட்டு எப்படியாச்சும் நீங்க மதுரை சீமைக்கு போங்க. மதுரை சீமையில அழகர் மலையான்னு சொல்லி ஒரு மலை சோலைகளை கோயில் இருக்கு. அந்த கோயில அழகான ஒரு முகத்துடன் ஆபரணங்களுடன் அங்க அழகர் வீட்டில் இருக்கிறார். அவருக்கு எப்படியாச்சும் களவாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறாரு. அந்த 18 நம்பூதிரிகளுக்கும் அந்த 18 நம்பூதிரிகளுக்கு ஒரு காவல் வேண்டும் அப்படின்றதுனால அங்க இருக்கிற கேரளாவில் இருக்கிற ஒரு கருப்புசாமியும் துணைக்கு அனுப்புறாரு. அந்த கருப்புசாமி வெள்ளை குதிரையில கம்பீரமா இருக்காரு. அவருக்கு பின்னாடி இந்த நம்பூதிரிகள் வர நேர மதுரையை நோக்கி கிளம்புறாங்க. மதுரை நோக்கி கிளம்பும் போது அங்க அவங்க யாருக்கும் தெரியாம அழகர் மலைக்கு வராங்க. அழகு மலைக்கு வந்த உடனே அங்க வாசக்கதவுகள் மூடி இருக்கு. மூடின கதவுகளை கருப்புசாமி திறக்கிறாரு. கருப்புசாமி திறந்த உடனே அழகருடைய முகம் அப்படிங்கிறது கருப்புசாமியுடைய கண்களை வசியம் பண்ணிக்கிறது. அப்படியே மெய் மறந்து நிற்கிறார். மெய் மறந்து நின்று அந்த அழகு மலையானே ரசிக்க ஆரம்பிக்கிறார். இப்படி ஒரு அழகான தெய்வமா, எவ்வளவு அழகா இருக்காருன்னு சொல்லி மதிமயங்கி அந்த இடத்திலேயே வாசல்லே நிற்கிறார். வாசல் ஒரு படி உள்ள போல, கதவை திறந்த மாதிரி அங்கேயே நின்று உள்ளே போகாம மெய் மறந்து நிற்கிறார். இதை பார்த்தோம்னா அந்த 18 நம்பூதிரிகளும் என்ன அது கருப்புசாமி இப்படி நின்றுட்டாரு, சரி நம்மளாச்சும் அரசன் சொன்ன அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி 18 நம்பூதிரிகளும் உள்ள போறாங்க. உள்ள போய் அந்த கருவறைக்குள் எல்லோரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. சூழ்ந்து நின்று எப்படியாச்சும் களவாட வேண்டும் சொல்லி முயற்சி பண்றாங்க. அவங்களால முடியல. ஏன்னா அது பெருமாள் அவருடைய சக்தியினால இங்க 18 நம்பூதிரிகளும் அசைக்க கூட முடியல. என்ன செய்யலாம் அப்படின்பது, சரி இதுக்கு ஒரு யாகம் வளர்ப்போம், மாந்திரிகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் அதாவது கருவறையை சுத்தி அவங்க உட்கார ஆரம்பிக்கிறாங்க. உட்கார ஆரம்பிச்சா அங்க வரும் மக்களுக்கு இவர்களுடைய உருவம் தெரியும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்கன்னா
அங்கிருந்து ஒரு மை கொண்டு வராங்க. அந்த மை அப்படின்னு பார்த்தா கண் இமை இருக்கு பாத்தீங்களா, கண் இமையில தடவிட்டா எல்லோரும் மறைந்து விடுவார்கள். மறைந்துட்டா அந்த கடவுளை தரிசிக்க வரவங்க கண்களுக்கும் தெரிய மாட்டாங்க, அங்க வர பூசாரிக்கும் தெரிய மாட்டாங்க, காவலாளிகளுக்கும் தெரிய மாட்டாங்க. கண்களில் மைய பூசிக்கொண்டு அங்க பெருமாளுடைய அழகருடைய சக்தியை குறைத்து அப்புறம் அவர் களவாடி போறதுக்காக அங்க மாந்திரிக வேலைகள் செய்யறாங்க. மாந்திரிக வேலைகள் உச்சத்துக்கு போகுது. உச்சத்துக்கு போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல அழகர் அங்க இருக்க பூசாரி கனவுல தோண ஆரம்பிக்கிறார். பூசாரி, நீ என்ன ஒண்ணுன்னா நீ களவாடி செய்வதற்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, நீ என்ன ஒண்ணுன்னா பொங்கல் வைக்கிற பாரு எனக்கு படையல், அந்த பொங்கல்ல மிளகு அதிகமா தூவிட்டு எனக்கு படையல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைந்து விடுகிறார். மறுநாள் விடிந்த உடனே பூசாரியும் பொங்கலை ஃபுல்லா மெழுகா அள்ளி போட்டுட்டு நேர போய் அழகருக்கு வந்து படையல் பண்றார். படையல் பண்ண அந்த படையலை இந்த நம்பூதிரிகள் பசி தாங்க முடியாம அந்த பொங்கல் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அந்த மெழுகு உடைய காட்டம் தாங்க முடியாம கண்கள் ஃபுல்லா தண்ணியா வடிய ஆரம்பிக்க அந்த மை பூசியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மை ஃபுல்லா அழிய ஆரம்பிக்க இவங்களோட ஒரு உருவம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. தெரிய ஆரம்பித்தவுடன் மக்கள் அதிர்ச்சியாராங்க. யாரா அது, இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்க, அது வந்து நம்ம பெருமாள் அழகருடைய சிலையை களவாடி போறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி ஊரை திரள்கிறது. ஊரை திரண்ட உடனே அந்த 18 நம்பூதிரிகளையும் வதம் செய்கிறாங்க. வதம் செய்த அந்த நம்பூதிரிகளை என்ன செய்வது அப்படிங்கும்போது அந்த பெருமாளுடைய அழகருடைய கோட்டையுடைய முன் கதவுகளுக்கு கீழே அவங்களை புதைக்கிறாங்க 18 பேர்த்தையும். ஏன்னா அவங்களும் நம்பூதிரிகள், மாந்திரிகம் தெரிந்தவர்கள். அதனால இவர்களுடைய பவரை குறைக்கணும் அப்படின்னா இந்த பெருமாளுடைய சன்னிதானத்தை விட்டு வெளியில போகக்கூடாது. போயிட்டா மறுபடியும் உயிர் பெற்று வருவாங்க, வரும்போது இன்னும் ஒரு மாந்திரிக சக்தியோட வருவாங்க. அதனால இவங்களுடைய பவரை வந்து இதே கோவில்ல அழகருடைய எல்லையில வைத்து இவர்களுடைய பவர் கடைசி வரைக்கும் வரவிடாமாக்கணும் அப்படின்றதுனால அவருடைய கோட்டையுடைய முன்பக்க கதவுகளுக்கு முன்னாடி புதைக்கிறாங்க. 18 உடல்களும் புதைக்கப்படுகிறது. இதுவரை மயக்க நிலையில இருக்காரு கருப்புசாமி. கருப்புசாமியே எல்லோரும் கேட்கும்போது, கருப்புசாமி, நான் அழகருடைய அழகல் மயங்கி இருக்கேன், எனக்கு ஒரு பணிவிட கொடுங்க, நான் கடைசி வரைக்கும் இவருக்கு காவலாக இருக்க வேண்டும், இவரை வந்து நாம் தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து வேண்டுதல் வைக்கிறாங்க. மக்கள் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க. அழகர்கிட்டையும் வந்து வேண்டுதல் வச்சோம்னா அழகரும் இவர் வந்து கருப்புசாமி எந்த விதமான தவறு செய்யல, அதனால வந்து ஏற்றுக்கொள்கிறேன், நீ எனக்கு காவலாக முன்னாடியே இரு அப்படிங்கிறாரு. இதனால கருப்புசாமி என்ன ஆறாருனாக்கு, எப்படி எந்த இடத்துல வாசல் முன்னாடி நின்றாரோ அதே இடத்துல காவலுக்காக இருக்க ஆரம்பிக்கிறார். 18 படிகள் கட்டப்படுகிறது. அந்த 18 படிகளுக்கு மேல உச்சியில கருப்பசாமி வந்து காவலுக்காக இந்த அழகு மலையாளுக்கு இருக்கிறார். இந்த கதவுகள் சாத்தப்படுகிறது. கதவுக்கு முன்பக்கம் கருப்புசாமி, கீழே 18 பேருடைய உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து அழகருடைய தரிசனம் அப்படின்னும்போது அவர் வந்து புறப்பாடு பண்ணுவார். கோவிலை விட்டு வெளியேறும்போது அந்த கதவு முன்பக்க கதவுகளை திறந்து செல்வதற்கு அகம விதிப்படி தவறாகிறது. ஏன்னா அவர் போற பாதையில வந்து 18 பேருடைய உடல்கள் இருக்கு. அந்த உடல்களை தாண்டி போவது தவறான செயல். அதனால என்ன பண்றாங்கன்னாக்க முன்னாடி பக்க கதவுகள் சாத்தப்படுகிறது. சாத்தப்பட்டுட்டு இவருக்கு வெளியேறுவதற்கு, மதுரை பக்கம் உலா வருவதற்கு, கோட்டையை விட்டு வெளியேறுக்கு தனியாக ஒரு வடக்கு பக்கம் ஒரு கதவுகள், கோட்டை சுவரை உடைத்து கதவுகள் ரெடி ஆகிறது. இன்று வரை இருந்த அந்த முன்பக்கம் கதவுகள் சாத்தப்பட்டே தான் இருக்கு. அதே மாதிரி அங்க இருக்க கருப்புசாமிக்கு உருவமே கிடையாது. அங்க ரூம் இருக்கு, கதவு இருக்கு. ஆனா அந்த இடத்துல கருப்புசாமி அப்படின்னு சொல்றதுக்கு உருவம் இல்லாம, சிலைகள் இல்லாம அந்த இடத்தில் வீட்டு இருக்கிறார் கருப்புசாமி. அவருடைய ஒரே ஆயுதமான அருவா மட்டும் அந்த இடத்துல ஆளு உயிர இருக்கிறது. ஆளு உயிர இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த இடத்தில் அழகுக்கு மட்டுமல்ல, மதுரை மக்களுக்கு, தன்னை தேடி வரும் மக்களுக்கே வந்து
காவல் தெய்வமாக, துடிப்பான தெய்வமாக இருந்து காத்து கொண்டிருக்கிறார். யாருக்காவது சத்திய வாக்கு வாங்க வேண்டும், யாராவது தவறு செய்து விட்டார்கள், தன் குடும்பத்துக்கு துரோகம் செய்து விட்டார்கள், தம் தொழிலுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் அப்படின்ட்டு யாராவது மனது நொந்து போய் அங்கு 18ஆம் படி கருப்பசாமி சன்னதியில போய் வாக்கு விட்டுட்டு வந்திருந்தா அந்த வாக்குப்படி அவர்களை தண்டிக்கும் நியாயத்தின் பக்கம் இருக்கும். அந்த நியாயத்தின் பக்கம் இருப்பதனால் நிறைய பேர் நியாயம் வேண்டி கோர்ட்டுக்கு போறாங்களோ, நீதிமன்றத்துக்கு போறாங்களோ, போலீஸ் ஸ்டேஷன் போறாங்களோ, நேர அழகர் மலையில இருக்கிற 18ஆம் படி கருப்புசாமியுடைய சன்னதியில நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிருப்பாங்க கடவுள் முன்னாடி. ஏன்னா இங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனால அங்க போய் அந்த இடத்துல தன்னுடைய வேண்டுதலை வைத்து வந்தால் அது நிறைவேறும், தவறு செய்தவர்கள் தண்டிப்பார் 18ஆம் படி கருப்புசாமி அப்படிங்கிற நம்பிக்கை வருகிறது. அதனாலதான் அழகர் மலையானை இன்று வரை தன்னுடைய பாதுகாப்பிலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் 18ஆம் படி கருப்புசாமி. அதே போய் உங்களுக்கு எந்த விதமான ஒரு வேண்டுதல் வேண்டும்னாலும் அங்க போய் வேண்டிக் கொண்டால் உடனே நிறைவேறும். இந்த மாதிரி ஒரு வரலாற்றுடன் மதுரையில் மலையடிவாரத்தில் இயற்கை கொஞ்சம் இடத்தில் அழகர் மலையானுக்கு காவலாக 18ஆம் படி கருப்புசாமி இன்று மட்டுமல்லங்க, இந்த உலகம் அழியும் வரை காவலாக இருப்பார்.